ஆந்திராவுக்கு கிளம்பியாச்சு. 1 மாதம் ஆகுது கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து வந்துட்டு. அம்மா, மாமியார் எல்லாரையுமே மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அங்கே போனால் நம்ம சார் வந்துட்டு வீட்டை எந்த நிலமையில வச்சுருக்காரோ தெரியல, பிளான்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா 12 மேலே ஆகிடுச்சு. அவசரமாக தான் ட்ரெயினுக்கு வந்தோம். வந்துட்டதுக்கப்புறமா ட்ரெயினில் எந்த ஃபுட்டுமே நல்லாவே இருக்காது இல்லையா, அதனால் ஹஸ்பண்ட் வெளியிலேயே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாய் வீட்டு பிரியாணி செம்மையாக இருந்தது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணின்னு நினைக்கிறேன். இவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். அது தவிர வேறு எதுவுமே சாப்பிடல. வழியில் ஒரு டீ மட்டும் குடித்தோம். அதுக்கப்புறமா நைட்டு போக போக பார்த்திங்கன்னா ஆட்டோவில் செம்ம மழை. நான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நனைஞ்சிட்டேன். குழந்தையும் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டான். கிட்டத்தட்ட ஆந்திரா ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா 10 o'clock